மேன் வித்யா பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன். ஸோ இதுல இண்டஸ்இண்ட் பேங்கோட புது சிஇஓவான ராஜீவ் ஆனந்த பத்தி எழுதியிருந்தாங்க. ஸோ அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேன் வித்யா பிளான் சொல்லிட்டு ராஜீவ் ஆனந்த பத்தி எழுதுனது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி எப்படி டர்ன் அரவுண்ட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றத டீடைல் தான் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரீசனால இந்த பிராண்டோட அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி. ஸோ இது வந்து முன்னாடி இந்த சிஓவாலையோ இல்லை அப்படின்னா சிஎஃப்ஓல நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ அதை திரும்ப அந்த ரெப்புடேஷன் வந்து கொண்டு வர பிளான் வந்து இவங்க வந்திருக்காங்களே. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கு. இங்க மக்கள் கிட்ட அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். அண்ட் தென் இங்க ஆர்பிஐ கிட்டயும் சரி, அண்ட் தென் இங்க அதர் லெண்டர்ஸ் கிட்டயும் மத்தியிலையும் சரி ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுக்கணும். நாங்க பெட்டரா தான் வந்திருக்கோம், எங்களோட கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரீஅஷூரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஒர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளான் வந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பினான்சியல் இயர் 2026, 27, 28 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வச்சிருக்காங்க. 26ல என்ன மாதிரியான பிளான் அப்படின்னா, பேங்கிங் செக்டர்ல growth வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். 27ல இவங்களோட காம்படிட்டர்ஸோட அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும். பேங்கிங் செக்டர்ல அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணி சூப்பரா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும். 28ல வந்து மார்க்கெட் செக்மெண்ட்டை டாமினேட் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட இந்த ஒரு 3 இயர்ஸ் லைனா வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ளூ பிரிண்டாவும் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்ல இருந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரெசிலியன்ஸை கம்மி பண்ணணும். 9% லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற பிளான்லேயே வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் புதுசாக லோன்ஸ் கொடுக்கறத தாண்டி இங்க டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழியை நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க.